ஐயா மசாலா அடுத்த வாரம் போட்டுருமா? ஐயா அடுத்த வாரம் கண்டிப்பா போடுறேன். ஒரு 1000 லைக்னாலும் எனக்கு வரணும். அப்படியா? ஆமா, எனக்கு விருப்பம் பட்டவங்க யாரும் போடுவாங்க ஐயா. ஆனா மசாலா மட்டும் அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன் மசாலா ஏன் கேக்குது தெரியுமா? ஓவ சொல்றதுக்கு கவனம் வரணும். வண்டி ஓட்டணும் கூட அப்படி கேட்கணும். சாப்பிட்டோம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஓட்டுல ஜெயிச்சுட்டா சார், மக்களுக்கு நல்லது பண்ணா நீ தேடி போக வேண்டாம், அவங்களே தேடி உங்ககிட்ட வருவாங்க. ஆமா ஐயா, இப்ப ஆட்டோ வாங்கிக்கிறேன். அதனால இப்ப வந்து மசாலா போடுற ஆட்டோ நிக்குது. மேல டாப் போட்டவனே ரஞ்சன் வண்டி கிளம்புற மாதிரி தான். வெள்ளிக்கிழமை நல்ல பட்டு சேலை வாங்கி கட்டிட்டு மசாலா மட்டும் ஐயங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு அது வரைக்கும் எனக்கு ஒரு 1000 லைட் ஓட்டு இன்னைக்கு பாக்குறேன். கண்டிப்பா 1000 5000 போட்டுருவாங்கப்பா. போட்டு சார் போடட்டும். இருமா, நீ ஜெயிச்சுட்டேன்னு நினைக்காத, நான் ஜெயிச்சு காட்டுறேன். திருடனுக்கெல்லாம் இந்த மசாலா குழம்பெல்லாம் ரெடியா பாதுகாப்பா இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் தலைவரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற ஐயா. ஓகே. வெயில் அப்படி இருக்குது? வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. மக்களுங்க பாவம் ரொம்ப அழிறாங்க. மக்கள் என்னன்னா எப்படின்னு தொழில் சார் எண்ணெய் வந்து ரொம்ப தீண்டக்கூடாது, அதனாலதான் தீயக்கூடாது. ஏன் போட சொல்ல வேகம் பாட்டு பாடும், தடப்பட கேட்கும். ஓகே. என்ன ஐயா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து முட்டி வலிக்கு வந்து நாங்க ஊரெல்லாம் சுத்துறோம் இல்ல, சரி, முட்டி வலி நல்லா கேக்குது. அதனால போட்டி சாப்பிட்டு பார்த்தேன். ஆட்டு போட்டி பார்த்தேன், மீனு போட்டி பார்த்தேன், கருவாடு குழம்பு பண்ணி பார்த்தேன், தக்காளி சட்னி பண்ணி பார்த்தேன், எல்லாம் ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டேன். இப்ப வந்து ஆடு காலா? ஆமா. ஓ சரி. ஊரு சுத்துறதால காலு ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த மாதிரி ஆடு மலை மேல சுத்தின்னு வருதுன்னா நம்ம அதுக்கு மேல மலை மேல சுத்தணும். அவரை பிடிச்சி 4 கால் வெட்டிட்டேன். நீ காலா? ஆமா. சூப்பர். ஆட்டுக்கால் பாயா மாதிரி. சில பேர் சூப் போடுவாங்க, நான் சூப் போடுறது மாதிரி இல்ல. இது மசாலா கோயம்புல போட்டு சும்மா தக்கன்னு சாப்பிடணும். எம்ஜர் மாதிரி சாப்பிட்டுட்டு நல்ல செவல் இருக்கணும். ஏன்னா இந்த வெயில்ல வந்து கொஞ்சம் கருப்பாய் போட்டேன் நான். ஆமா, மூலிகை பொருள் கொஞ்சம் சாப்பிட்டதான் வந்து கொஞ்சம் மசாலா கேக்கும். ஆமா, கலர் வருமா? ஆமா. ஓகே. இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு. ஆமா. ஓகே. நீங்க புது நிறைய பேர் எல்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த ஆட்டுக்கால் குழம்பு. நான் போட்டுக்கிறேன். பாருப்பா, ஆட்டுக்கால். கடுகு முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாக்கணும். சவுண்ட் வரணுமா? வந்துருது. அப்புறம் கடு போட்டுக்கோணும். அப்பதான் பட்டப்பன்னு வரையும். ஆமா. ஓகே. ஆட்டுக்கால் பாயா ரஞ்சன் ஸ்டைல் நீங்க பாருங்கப்பா. ஆட்டுக்கால் பாயா செய்ய தெரியலன்னா கத்துக்குங்க. ஆமா. நம்ம மசாலாவா? ஏன் மசாலா தான் ஐயா, இதை போட்டுக்கிறேன்னு. ஓகே. அது கூட மாங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா. இதுக்கு மாங்காய் தானா? ஆமா சார், இது மாங்கால வந்து உடம்புக்கு நல்லது சார். கடுகு போட்டு. ஆமா, போட்டேன். ஓகே. இப்ப இந்த மொத்த மசாலா இதுல போட்டுடணும். அப்படி மொத்த போட வேண்டியதுதான். ஆமா. சவுண்ட் வரணுமா? ஆமா. இங்க போட்டா அங்க கேட்கணும். நம்ம சென்னை வேர்க்கும் கேட்கணும், மதுரை வேர்க்கும் கேட்கணும். ஆமா. மதுரை பக்கம் யாரும் போவாதீங்க சார், கத்தி வச்சிருக்காங்க. விஜயகாந்த் இருக்க சொல்ல நாங்க போன மதுரை. அப்புறம் இப்ப சட்டி போட்டனால ஒண்ணும் போக முடியாது. ஆமா. நான் வேற மசாலா சாப்பிடறேன்னா அந்த பக்கம் திருப்பதி அறுவச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப கோவமா இருப்பாங்களா? ஆமா, கோவக்காரங்க தான் அவங்க எல்லாம். அவங்க சொல்லுங்க, நான் மதுரைக்காரன் சொன்னா நானும் சொல்லுவேன், நானும் மதுரைக்காரன் தான்ப்பா அப்படின்னு கேட்பேன். இவ்வளவு எத்தனை பேர் வந்தாலும் சினிமாக்கு மதுரையில வந்து கேப்டன் ஒரு ஆள் ஞாபகம். அவர் மட்டும்தான் அந்த ஊர்ல மாதிரியா செல்வாக்கு. மதுரைனாவே கேப்டன். ஆமா. இந்த வருஷம் இருந்தா அவரு கூட ஜெயிச்சுதான் இருப்பாரு. ஆமால. ஆமா. இது சின்ன பசங்க தான் ஓட்டு எடுத்துக்கிறாங்க. எனக்கு போடு உனக்கு போடு விஜயகாந்த் அப்படி ஆசைப்படல. தனி கட்சி தான் நின்னாரு. அவருக்கு ஜெயிக்கலன்னு கூட கொஞ்சம் மரியாதையோட வாங்கிட்டாரு. ஆமா. பதிவுகள்லாம் ஆசைப்படல அவரு. மக்களுக்கு நல்லா செஞ்சாரு. எலெக்ஷன் ஓட்டுக்கிட்டு கேக்குறாங்களா? வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் ஜெயிச்சாலும் சரி, யார் தோத்தாலும் சரி, சகஜமா பாக்கணும். இப்ப 5 கட்சி மாறி போச்சு. முன்னெல்லாம் தனி கட்சியா நின்னாங்க. இப்ப ஒரு தொகுதிக்கு 5 பேர் நின்று இருக்கிறாங்க. என்னமோ மக்களுங்க பாவனம் ரொம்ப ஆளானதா இருக்காங்க. இல்ல கேஸ் இல்லாததான் இந்த மாதிரியா
வெறும் பொறி கட்டி வர்றாங்க. நான் மட்டும் கிடையாது, என் வெறும் மொத்த ஊர்ல இருந்து பொறுக்குறாங்க. மொத்த ஊரு பொறுக்குறாங்களா? ஆமா. நமக்கு வெறும் கிடைக்காது இப்போ. இப்ப வெறும் கிடைக்கிறது கஷ்டமாகும். கஷ்டமா இருக்குது. முன்ன வந்து வெறும் வேணாப்பா எங்கன்னு கேஸ்ல சாப்பிட்டுக்கின்னு ஓடிடுவாங்க. இப்ப போண்டா பஜ்ஜி வேலை எல்லாம் ஏத்துட்டாங்க. இட்லியும் 10 ரூபாய் போச்சு. 8 ரூபாய் 10 ரூபாய் போச்சு. இன்னும் 12 ரூபாய் ஒண்ணு சொன்ன கூட ஒரு ஊர்ல 12 ரூபாய். ஆமா 10 ரூபாய் 12 8 ரூபாய். தோசை கேட்டா உள்ள தேங்காய் மட்டை போட்டு சுத்தி குடுக்குறாங்க. நான் அடுப்பு நீங்க மக்கர் பண்றாரா? இன்னைக்கு வச்சுறேன் இரு சார். அப்படியா? என்ன பூஜை வச்சு ஒண்ணு போட்டு தரேன். ஆமா ஒரு பூஜை ஒண்ணு போடணும். போட்டு நான் அடுப்பு புடிச்சா புடிச்சு வச்சாயா? அவ்வளவுதான். அவர் சொல்ற பேச்சு கேப்பாரு. இத்தனை நாள் கொஞ்சம் வீடியோ போடாத மக்களும் கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க, இவரும் சொல்லிக்கின்னு இருக்கிறாரு. எங்க அடுப்பு சொல்லுது, என்னப்பா வீடியோ வரல ஒண்ணும் வரல, நமக்கு மசாலா போடல, கோயம்பு வாசனை வரும், ஜெகஜோதின்னு இருக்கும். இப்ப அது போட்டு வதக்கின உடனே ஓகே, இது நம்ம மசாலா ஏற்க வேண்டியதானா? ஆமா. ஓகே. என்ன மாதிரி பொருளை வந்து இந்த மசாலா தான் நல்லா கேட்கும். ஐயா எல்லாம் கேட்டுக்கிறாங்க, நிறைய பேர் தான் கேட்டுக்கிறாங்களா? ஆமா, அடுத்த வாரம் போட்டுடலாம் சார். அடுத்த வாரம் கண்டிப்பா போட்டுடணும். ஆமா, அவங்களும் சாப்பிட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணுவாங்க. எனக்கு அது நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து என்னடா அவங்களோட சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு சொல்றாங்க செஞ்சுட்டா அது வர மாட்டேங்குது. என்ன பின்னலாம் முடிவு போட்டவங்க எல்லாம் கூட வந்துருது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஆட்டுக்கால் குழம்பு மசாலா. ஆமா, ரஞ்சன் மசாலாவின் ஆட்டுக்கால் குழம்பு. ஆட்டுக்கால் குழம்பு. ஆமா, நம்ம இது வரைக்கும் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆமாயா, இல்ல நான் முன்ன செஞ்சேன், இப்ப விலை இருக்கிறனால அது வாங்க முடியல. ஆமா, எவ்வளவு போட்டாங்கப்பா? 350 ரூபாய் போட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமா, நம்ம பாயாண்ட கேட்டி 350 ரூபாய் சொன்னாங்க. 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டாங்க. இது பத்தியமான பொருள்பா. இது வந்து ஆட்டுக்கால் வந்து விலை ஜாஸ்தி தான். சும்மா லக் பீஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா, நல்ல பொடிசை வெட்டக்கூடாது. பொடிசை வெட்டினா அதுக்கு காரணம் இருக்குது. இதுல இருக்கிற பிசுறு வந்து தொண்டல இல்ல வவுத்துல போனா ஏதோ ஒண்ணு மாற்றமா கொடுத்துரும். அப்படியா? இது வரைக்கும் சாப்பிட்டு அது வரைக்கும் ராசிக்கிறன் மாதிரி ஒடிச்சிட்டு உறிஞ்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுணும். அவ்வளவுதான். அவர் கேட்டனால கொஞ்சம் ஈரல் போட்டாரு. ஈரல் போட்டாரா? ஆமா, ஒரு 4 துண்டு ஈரல் போட்டாரு. ஆட்டு ஈரல். ஆமா. ஓகே, வசதி இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம். நம்ம கையில இப்ப ஒண்ணும் கிடையாது. என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுவோம். என்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு லக்கு அடிச்சதுன்னா வியாபாரத்துக்கு போக சொல்ல ஒரு 2000 3000 கெட்டுட்டுன்னா ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும். ஐயா போட்டுலாமா? போட்டலாம். என் பொண்டாட்டி பேர் கண்மணி. அதுக்கு ஏன்னா இடுப்பு வலி கொஞ்சம் இருக்குது. நம்ம வண்டியில உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா வண்டி ஓட்டுறோம். அதுக்கு எதுவும் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி போட்டா வந்த கூலிக்கு அது திருப்தி அவங்க மனசு. நம்ம வீட்டுக்காரர் இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு மசாலா போட்டு நல்லா குழம்பு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி 4 நாள் கஞ்சி சோறு குடிச்சா கூட ஒரு நாள் கறி சாப்பிட தின்னணும். ஆமா, ஏன்னா கறியில தான் பலம் இருக்கு. ஆமா, ஆயிரங்களுக்கு வந்து காய்கறி தான் பலம். நம்ம நாட்டுப்புற மாலுக்கு கறி தான் பலம். ஆமா, மாங்காவோட சேர்ந்து கால் அப்படியே குதிக்கணுமா? ஆமா, இல்லையா இது வந்து மசாலால பூரும். அந்த எண்ணெய் மசாலா வந்து இப்படி மாதிரி பூரணும். இந்த மாதிரி உள்ள பூரணுமா? ஆமா, பாக்குறதுக்கு சும்மா தக்கன்னு இருக்கும். இது கலரே மாற வச்சிரும். ஆட்டுக்காலா இல்ல ஐயா? ஆட்டுக்கால் தெரியலையா? இந்த பாரு, இதோட முட்டி நடக்கிற முட்டி. வாசனை தூக்குதுப்பா. வாசனை ஒண்ணு நீங்க மோந்துக்க சார், கோழி மட்டும் கேட்காதீங்க. கேட்க மாட்டேன்.
நம்ம தேவை அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் சார். தண்ணி ஊத்திக்கலாம். ஆமா, நம்ம மசாலா கொதிக்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. அதோட காலு நல்லா வேகணும்ல. ஆமா ஆமா. ஆட்டுக்காலாம் குக்கர்ல போட்டு கொதிக்க வைப்பாங்க. வேகமா அடுப்புல வெந்துருமா? ஐயா, அது குக்கர்ல போட்டு செய்யறது பல்லு இல்லாதவங்க தான் சாப்பிடணும். அதுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அது பல்லு இல்லாதவங்க தான் சாப்பிடணும். நம்மளுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் பல்லு. ஆமா, கடிக்க கடிக்க தான் ருசிய வர வைக்கும். இதுல வந்து கடிக்கிற மாதிரி போடணும். குக்கர்ல போடுறது வந்து போடலாம், குக்கர்ல போடலாம், கொஞ்சம் ஷாப்பா சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த சோறுல சோறு மீன்கிட்டி கூட அது கடிக்கிற வரைக்கும், அரை வரைக்கும் கடிக்கிற வரைக்கும் டேஸ்ட் வந்துக்கினே இருக்கும். அந்த எலும்பு கடிக்க திட்டுக்கினே இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம மசாலா ஊறினால அது நல்ல டேஸ்ட் வந்துக்கினே இருக்கும். ஆமா, அப்பதான் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ரப்பா தெரியும். கறினா கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணும். ஆமா, சில பேர் வந்து சதையா கறியா போடணும். இந்த குக்கர்ல என்னைக்கு சாப்பிடுங்க, நம்ம பல்லெல்லாம் உயிர்ந்து போடும் பார், அன்னைக்கு வச்சு ரசம் மாதிரி சாப்பிடுங்க. நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா உடம்புல இருக்குதுல்ல, நல்ல பல்லு இருக்குதுல்ல, சாப்பிடல, ஒரு பயம் கிடையாது. எனக்கு ஊர்ல போன சொல்லுவாங்க, திருவிழா ஆச்சுன்னா பிரியாணி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. பந்தில உட்காருவேன் நானு, உட்காந்து நல்லா திருத்தி தான் போடுவாங்க. எந்த திருவிழான்னு கூட அன்னைக்கு உட்காந்து பிரியாணி அந்த ஆடு வெட்டுறாங்கல்ல, அந்த கோயிலுக்கு பிரார்த்தனை அதெல்லாம் செஞ்சு ஆடு வெட்டுறாங்கல்ல, அன்னைக்கு பந்தில உட்கார வைப்பாங்க. அது பிரியாணி தின்ன மாட்டேன் சீக்கிரமா, எலும்பா அது லக் பீஸ மாதிரி எடுத்துக்கோவேன் நானு. கடிக்க அந்த சோறு தின்னுவேன், கடிக்க சோறு. அந்த ஆள் சொன்ன, என்னப்பா இந்த எலும்பு கூட எல்லாம் கிடைச்சிருப்பா, இருப்பா இன்னும் கொஞ்சம் கடிச்சா எனக்கு டேஸ்ட் வரும்பா. எலும்பு கடிக்கடியா டேஸ்ட். ஆமா, ஏன்னா அந்த பிரியாணி சோறு மீன்குணும் இல்ல. ஆமா. கொதிக்கிறாரா? கொதிப்பா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அவ்வளவு இதுதான் பாயக்கால் ரசம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. உலகத்துல இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாய ரசம்னு சொல்லுவாங்க. நான் பாயக்கால் இது சூப் மாதிரி இல்ல, இது வந்து ரசம் மாதிரி இருப்பாங்க. நம்ம மசாலா போட்டவொடனே திக்காய் போடும். ரசமும் கிடையாது, சூப்பும் கிடையாது. இது ஒரு வித்தியாசமா போட்டிருக்கிறேன் நான். என்ன ஆச்சு? ஆட்டோ எப்படி ரெடி பண்றீங்க ஐயா? ஆட்டோ ஐயா, நான் மசாலா போட்டு அடிக்க போறேன். மேல கொஞ்சம் வந்து சீட் போடுறதுக்கு காசு கிடைக்கல. அப்படியா? ஆமா, மேல ஏதோ ஒரு சீட் போட்டு போனதான் வெயில் தாங்கும். வண்டிக்கு மேல டாப் போடணும். டாப் போடணும். லஜா போடுது. அந்த டாப் போட்டுட்டு உள்ள என் பொண்டாட்டிக்கு நல்ல புடவை கட்டிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு இந்த ரஞ்சன் மசாலா எடுத்து சுத்தினா வேற லெவல்ல கேட்கணும். ஆமா, என்ன பார்த்து யாருன்னு சொல்லிட கூடாது. ஏன்பா அந்த எண்ணெய் நீ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறதா இந்த ரஞ்சனோட வேலை. ஆமா, வீடு வாங்கினேன், அப்புறம் வந்து சித்தப்பா வீடு தான் வாங்கினேன் இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டோ வாங்கணும்னு என்ன இருந்தது, ஆட்டோ வாங்கிட்டேன். மின்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், வந்துருவேன். கண்டிப்பா வருவீங்க. ஐயா, மசாலா போட்டுருவோமா? ஐயா, அடுத்த வாரம் கண்டிப்பா போடுறேன். ஒரு 1000 லைட்னால எனக்கு வரணும். அப்படியா? ஆமா, எனக்கு விருப்பம் பட்டவங்க யாரும் போடுவாங்க ஐயா. ஆனா மசாலா மட்டும் அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும்னு எனக்கு ஆசை. அடுத்த வாரம் மசாலா ரெடி, எல்லா பொருளும் வாங்கி வந்துட்டேன். அது இடிச்சு ரெடி பண்றதுக்கு எங்க உலக்க அதோ கிடக்குது பாரு, நம்ம உரலு உலக்க அதெல்லாம் அது இருக்குது. இடிச்சு பாக்கெட்டாவது டப்பியாவது பண்ண போறேன். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க டேஸ்ட் ஆகி போச்சுன்னா கண்டிப்பா எனக்கு லைட் எல்லாம் போடுவாங்க. ஒரு 1000 லைக் வரணும். பாருப்பா, ஒரு 1000 லைக் போட்டுருவாங்கப்பா. போடுவாங்க. நம்ம மசாலா எனக்கு போட அவங்க வந்து குறைஞ்சிட மாட்டாங்க, போடுவாங்க. கண்டிப்பா என்ன பார்த்த சொல்லிடுவாங்க, உன் வீடியோ நான் பார்த்தப்பா, லைட் போட்டேன்பா நானு. நான் சொல்வேன், நீ போட்டுக்க மாட்டப்போ அப்படி சொன்ன என்ன சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு போட்டுக்கிறேன்பா. இதுல என்னைக்கும் ஓட்டும் சரி, ஜெயிக்கணும் சரி. நம்ம ஜெயிக்கணும் நினைச்சா நம்ம நினைச்சா ஒண்ணும் முடியாது. மேல இருக்கிற கடவுள். ஆமா, அந்த கடவுள் நினைச்சிட்டாருன்னா ஏழை மனுஷர் கூட மின்னுக்கு வர்றதுக்கு வை பண்ணிடுவாரு. ஆமா, எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில பாவனா ரொம்ப ஏற்பட்டவங்க வந்து
எங்கெங்க வந்து புடிச்சு வந்து போட்டுருக்காங்க. யாரும் டீ வாங்கி கொடுக்க மாட்டேன். காலைல மானம்பதியில கூட பார்த்தேன், இங்க கூட எச்சூர்ல கூட பார்த்தேன், இன்னொரு இடத்துல பார்த்தேன். பாக்குற இடத்துல நான் வாங்கி கொடுத்துடுறது. அப்புறம் அந்த ஆளு டீ போடுற ஆளு சொல்றாரு, பரவாயில்லப்பா நம்ம இந்தியால இருந்து இது மாதிரி தர்மம் பண்ணி தான் எல்லாருக்கும் போய்க்க வைக்கிறீங்க பாரு. அதனாலதான் இந்த ஊர்ல கிடக்குறாங்க. மழைக்கே வருது வருது. நான் சொல்லுவேன்ப்பா, அது வாய் இருக்குது, கேட்டி வாங்கி சாப்பிடலாம். இல்ல அதுக்கு நினைவு இருந்தா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுன்னு கேட்கும். நம்ம குடுக்கறது சாப்பிடுறது அது மட்டும் தான் தெரியும். ஒரு இடத்துல வந்து சோறு எல்லாம் கொட்டுட்டு போயிட்டாங்கப்பா, அதை எடுத்து சாப்பிடுறது மனுஷே எனக்கு கேட்கல. இங்க வண்டி ஓட்டின்னு போறோம், அதே நின்று போய் போச்சு எனக்கு. என்னடா இது நாயும் அதோ ஏதோ ஒண்ணு துணிச்சு போகுது, அதே மாதிரி தானே சாப்பிட்டு போகுது, எடுத்து சாப்பிடுறது எப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப வய மேல பார்த்து யார் பார்த்த கூட சோறு தண்ணி இருந்தா கூட நான் கொடுத்துடுறது. நான் கட்டி போறேன்ல சாப்பாடு, மிச்சமான கூட டப்பில இருந்து கூட கூட்டி ஒரு இலையில போட்டு கொடுத்தா சாப்பிடும். அது என்னன்னு அதுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தர்மம் பண்ண கூட ஒரு புண்ணியம் தான். நல்லா வெந்திருக்குமா ஆட்டுக்கால? இன்னும் வேகணும்ல ஐயா, இது கொஞ்சம் கொரியணும். ஆட்டுக்கால் நல்லா குதிச்சு அப்படியே சுருங்குற மாதிரி இருக்கணும். காட்ட இது நின்னது இப்படி சுருங்குற மாதிரி இருக்கணும். அடிச்சா அந்த பக்கம் எலும்பு தெரிய கூடாது, அடிச்சா எலும்பே இல்லன்னு சொல்லுங்க. இந்த மசாலா கேட்கும். என் மசாலா ஏன் கேக்குது தெரியுமா? ஓவ சொல்றதுல கவனம் வரணும். வண்டி ஓட்டணும் கூட அப்படி கேட்கணும். சாப்பிட்டோம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, அப்படியே காரம் இருந்தா கூட ஒரு லெமன் ஜூஸோ ஏதோ ஒரு ஜூஸ் சாப்பிட்டா அப்படியே அசால்ட் ஆயிப்படும். காரம் சேர்த்துக்கணும். சில பேர் சப்புன்னு சாப்பிடுவாங்கல்ல. சப்புன்னு சாப்பிடுறது அது என்னன்னா டாக்டர் பிடிச்சி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, என்னப்பா காரம் சோறமா இதுக்கு போடுறது இல்லையா, சோவை மாந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு கேட்பாங்க. காரம் சோறு தின்றவங்க தெரியுமா, ரத்தம் வாட்டம் சாட்டம். சில பேர் சொல்றாங்க அல்ச்சல் வந்துரும், இது வந்துரும் சொல்றாங்க. நம்ம எவ்வளவு திட்டமோ அதுல திட்டம். ஒரு கிலோ கறிக்கு எவ்வளவு பொண்ணுமோ அவ்வளவு போடணும். சும்மா வாசனத்துக்கு தான். நல்ல திக்காய் போச்சுன்னா வச்சு சாப்பிட்டா தானே தெரியும் அவங்களுக்கு எல்லாம். இப்ப போட்ட பாயாவுலான் பார் எப்படி சொரிஞ்சு வந்துருது பாத்தியா? கறி தனியா தெரியுதுப்பா. ஆமா, இந்த எலும்புல இருந்து அந்த கறி அங்க வந்துருதுப்பா. இன்னும் கொஞ்சம் வேணும்னா பாதி வேக்கறதா இருக்குது. பாதி வேக்கறதா இருக்குது. வெந்தா கறி தனியா வந்துரும். ஆமாயா, அடுப்பு நம்ம இது சரி கேட்கல, வெறும் சரி கேட்கல. ஒரு எலுமிச்சு பையன் சுத்தி போடணும் ஐயா. சுத்தி போடுங்க. ஆமா பாக்குறோம். அடுப்பு மேல கண்ணு வைக்காதீங்கப்பா. அவங்க கிடையாதுயா, எங்க ஊர் ஆளுங்க. உங்க ஊராக்கு வைக்கிறாங்களா? ஆமா அவங்க வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து கேஸ் தான் பாக்குறாங்க, அடுப்பு பாக்க மாட்டாங்க. அடுப்பு இல்ல, அடுப்பு இருந்தாலும் நல்லதா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்க போறவங்க வரவங்க என்ன சொல்றாங்க, என்னப்பா கொஞ்ச நேரத்துல வர சமையல் முடிச்சிட்டு அவருக்கு புடிச்சு குடுத்து போயிடுறாரு, அவ்வளவு கேக்குது அடுப்பு. நீங்க கேக்குறது கோயம்பு ஆயி போச்சுப்பா. ஆயிப்போச்சா? ஆமா. அங்க ஏன் அடுப்பக்காரில் உட்காரோம்னா உடம்புல இருக்கிற நீர் வெளியே வரணும். அந்த நீர் வெளியே வந்துருதுன்னா நீ ஜிம்முக்கு போவாத, வந்து எக்ஸசைஸ் பண்ணாத. இதே வந்து அந்த அடுப்பாண்ட உட்காந்து அதே இறக்கி விட்டுற உடனே இது சாப்பிட்ட உடனே நல்ல உடம்பு ஏறும். சும்மா ஏசில உட்காந்து கிச்சன்ல ஏசில உட்காரலாம். காலம்புற ஏசில உட்காந்து அதுலதான் உட்கார நினைப்பு வந்துரும். ஊர் சுத்த நினைப்பு வராது, உட்கார முடியாது. வெளியே போயிட்டா கொஞ்ச நேரம் அவங்களால நிக்க முடியாது. இது வந்து நம்ம காலையில இருந்து வெயில சுத்துறோமா, சாயந்தரம் ஆச்சுன்னா தண்ணி குளிச்சுட்டு அப்படின்னா அதே ஏசி மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஏசி சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. ஜெல்பு வரும், அப்புறம் சளி ஆயிப்படும். ஹீட் தானே, ஏசி ஹீட் தானே. உடம்பு வந்து போட சொல்ல நல்ல கூலிங்கா தான் இருக்கும். வெளியே வந்துட்டா அதோட பவர் காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் வித்தியாசமா போட்டது. ஆமா, எனக்கு ஒரு 1000 லைக் நான் போடட்டும். மசாலா அடுத்த வாரம் நான் போட போறேன். கண்டிப்பா. அடுத்தவங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன். என்னப்பா நீ மசாலா காட்டுறேன் என்ன கேக்குறாங்கல்ல, என் மசாலா நான் மசாலா போட்டுருக்கிறேன். சாப்பிட்டு நான் கொரியர் கீரையில கொடுக்க மாட்டேன். நேரா தான் கொடுப்பேன். இல்ல எங்க வண்டியாண்டு இருக்கும். ஆமா, விரும்பி சாப்பிடறவங்களுக்கு மட்டும்தான். ஆமா, நான் கட்டாயப்படி யாருக்கும் சாப்பிட வைக்கணும்னு பெருசு இல்ல நம்மளுக்கு. விளம்பரப்படுத்த மாட்டோம். ஆமா, ஒரு போதை பொருள் சாப்பிடணும் அவங்க தேடி போய் சாப்பிடுறாங்கல்ல. என் மசாலா சாப்பிடுறது அது மாதிரி கேட்கல. என் மசாலா விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு கொடுக்கல மக்களுக்கு. கண்டிப்பா கொடுப்பேன். அடுத்த வாரம் கண்டிப்பா இது ரெடி.
ரெடினா ரெடி. ரஞ்சன் சொன்னா செஞ்சிருவாரு. நான் செய்வேன் சார். செய்யறதா சொல்லுவாரு. ஆமா, செஞ்சுட்டு சொல்லுவேன் நான். விஜயகாந்த் நான் சொல்லிட்டு அடிக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் அடிப்பேன். விஜயகாந்த் நினைக்காம இருக்க மாட்டேங்க பொழுது. விஜயகாந்த் எனக்கு பிடிச்ச ஆள்பா. அவர் வந்து மதுரைக்கார். அவர் ஒரு படம் பிடிச்ச கூட நல்லா கேக்குற மாதிரி இருக்கும், நல்லா பேசுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ஒரு படம் என்ன பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது. யானை கும்கி மாதிரி பிடிச்சிருக்குது. பாத்து அவங்க படம் ஒண்ணு பாத்தீங்களா? ஆமா, அந்த யானை போய் பிடிச்சி கட்டும் போது அவர் புள்ள பெரிய புள்ள தான் போட்டிருக்கிறாரு. சின்ன புள்ள தான் என்னமோ. கொஞ்சம் தலை முடி வந்து விரிச்சலா இருக்கும். ஆனா அப்பா ஜாடி அப்படியே இருக்குது சார். ஆமா, 2 பேருக்கும் அப்பா ஜாடி அப்படியே இருக்குதோ. பிள்ளைங்க நிப்பாங்க என்னன்னு தெரியல. நிக்கிறாங்களே. நிக்கிறாங்களா? அவங்க அம்மா தான் நின்று இருக்குது. அதான் வந்து இது ஸ்டாலின் கட்சி சேர்த்தாங்க. அப்ப நான் கண்டிப்பா வருவாங்க. மக்களுக்கு தெரியும் யார் யாருக்கு போட்டா என்னென்ன செய்வாங்க. ஓட்டுல ஜெயிச்சுட்டா சார், மக்களுக்கு நல்லது பண்ணா நீ தேடி போக வேண்டாம், அவங்களே தேடி உங்ககிட்ட வருவாங்க. அடுத்த முறை நீங்க ஓட்டுக்காக வர தேவையில்ல. ஓட்டு நீ கேட்க வேணாம். இங்க பட்டன் தட்டினா அங்க வந்து உயிர மாதிரி செஞ்சிருவாங்க. ஏன்னா இப்பவே மக்களுக்கு அடுப்பங்காரன் சோறு இல்லன்னு சொல்லி வவுத்துல அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. கேஸ்ல இல்லாதனால அது வவுத்துல அடிச்ச மாதிரி ஆகி போச்சு, சோறு இல்லாத. ஒருவேளை ஒரு இட்லிக்கு 10 ரூபாய்க்கு தேடி போய் சாப்பிடுறோம் பாரு. அது நின்ன ரோட்ல உட்காந்து சேர் கிடையாது, பெஞ்ச் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அப்படியே நின்று அசால்ட்ட தின்ட்டு 4 தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஓடுற நிலைமை போச்சு. எல்லா அடிச்சாலும் வவுத்துல அடிக்கூடாது. மடிச்சிடலாம். இறங்கிடலாமா? ஐயா அப்படியே கிட்ட வாங்க. இறக்கி வச்சிடலாம். அது புகையில தெரியாது, அப்படியே இறக்கி வச்சா தெரியும். கம்ம கம்ம. ஆமா ஐயா, இது நான் ஏன் போட்டேன்னா இதுக்கு அதான் வகுத்துல அடிச்சுன்னு சொன்னேன். இதை மட்டும் விஜயகாந்த் இருந்தா வேற லெவல் ஆயிட்டு இருக்கும். எல்லாம் மறைச்சனும் வகுத்துக்கு போடுற சோறு மட்டும் செஞ்சா கோவம் வந்துரும். மதுரை கலக்கி இருக்கும். ஆமா, குல்பா ஆப்பிள் போடுவாங்க பாரு, அது மாதிரி கலக்கி போட சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஆனா நல்ல மனுஷர் தான் வரும். அவர் எப்படின்னா அவர் சக்தி கூட 4 மக்களுக்கு சோறு போட்டாரு, கறிச்சோறு செஞ்சாரு. எந்த சுருக்கட்டுலயும் அந்த மாதிரி பண்ணல. துக்கத்துக்கு வந்து அழுவாங்க, இல்லன்னா கை கொடுப்பாங்க, செய்வாங்க. ஆனா அவர் பண்ணது பாத்தியா, நான் சத்திட்டாலும் என்ன பார்த்து அழுவ கூடாது, மக்கள் தின்னுட்டு திருத்தியா என்ன பொதிக்கணும்னு சொன்னாங்க. அதான் மனசாட்சி வந்து கேட்டது. ஐயா இருக்கலாமா? ஐயா ஓகேவா? இதுதான் என் வீடு. நான் பிறந்தது வளர்ந்தது. ஆமா, இப்ப ஆட்டோ வாங்கிக்கிறேன். அதனால இப்ப வந்து மசாலா போடுற ஆட்டோ நிக்குது. மேல டாப் போட்டவனே ரஞ்சன் வண்டி கிளம்புற மாதிரி தான். நல்ல பட்டு சேலை வாங்கி கட்டிட்டு மசாலா மட்டும் ஐயங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு அது வரைக்கும் எனக்கு ஒரு 1000 லைட் ஓட்டு இன்னைக்கு பாக்குறேன். கண்டிப்பா 1000 5000 போட்டுருவாங்கப்பா. போட்டு சார் போடட்டும். ஆட்டுக்கால் ஐயா, இது பார், நீ கேக்குற மாதிரி லெக் பீஸ் யாரும் போடுவாங்களா? சுரண்டி வந்துருது பார். நீங்க குக்கர்ல சொன்னீங்களே, ஆமா, இது வரைக்கும் உறிஞ்சிட்டா அந்த பக்கம் ஒடிச்சிட்டு ராசிக்கிற நாட்டம் தூக்கி கடை சொல்லணும். ஆமா, இங்க ஆட்டுக்கால் இல்லைன்னு சொன்னீங்களே, இது பாருங்க. ஐயா 350 ரூபா வாங்கிட்டாங்க. 350 வாங்கிட்டாங்களா? ஆமா, கேட்டா இது பத்தியமான பொருளும். ஆடு வேலை வந்து மூலிகை சாப்பிட்ட ஆடு, அதனால இது பச்சை இருக்கிறதுனால சிவாஜி விப்பாரு. மூலிகையா சாப்பிட்ட ஆடு அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. இப்ப சோறுல போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? மேல ஒரு லெக் பீஸ் போட்டு ஆமா கோயம்பு ஊத்தணும். நீங்க வந்து ஒரு சாப்பாடு செய்ய முடியல. ஆமா, ஃபங்க்ஷனுக்கு தலைவர் போறாரு, சாப்பாடு வந்து வச்சுட்டு போயிட்டு வந்து அப்புறம் செஞ்சிருவேன். ஒரு 10 நிமிஷம் தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு சோப்பட ஆக்கிடுவேன். செஞ்சிருவேன். ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம ஒரு பிஸியான டைம்லயே வந்து ஒரு வீடியோக்கு சமையல் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. அடுத்த வாரம் வந்து மசாலா. அடுத்த வாரம் மசாலா ஐயா கண்டிப்பா நான் வந்து அந்த டப்பில போட்டு கிராம் கணக்கு தான் போட்டு கொடுக்க போறேன். போட்ட உடனே அவங்க சாப்பிடட்டும். சாப்பிட்டு எனக்கு லைட் பண்ணட்டும். அப்புறம் பாரு
நான் கொரியல் கிரியல் அனுப்ப மாட்டேன். ஓகே. கொரியல்ல வந்து எனக்கு தெரியாது. ஓகே. எனக்கு படிக்க தெரியாது, செய்ய தெரியாது. ஆனா வேலை செய்யறதுக்கு 1000 வேலை பண்ணுவேன் நான். பண்ணுவீங்க. ஆமா. எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்தது அது மட்டும் தான். ஓகே. நல்லா சாப்பிடணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல யாராண்ட சண்டைக்கு போக கூடாது. எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த பதில் அது. நல்ல பழக்கம். அது ஆமா, அது நல்ல புத்தி இருக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் ஜெயிச்சு உட்காந்துருக்கிறேன். ஆமா. இப்ப எல்லாம் சொத்து பிரிச்சு இருந்தது, அது கூட முடிச்சிட்டேன். ஆமா ஆமா, ஃப்ரீ ஆயிட்டேன். 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு பாவனா, அது பின்னால பாத்துக்கலாம். ஆனா நகை விக்கிற விலைனால நான் வாங்கி கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன். ஆளுக்கு ஒரு சவரம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். எப்படியாவது ஜெயிச்சு அவங்களுக்கு கூட நான் கொடுப்பேன். கண்டிப்பா கொடுப்பீங்க. ஆமா, நாங்க எல்லாத்துக்கும் நாங்க பெரிய ஆள் சார். எப்படி சொல்லு, உங்கள வந்து பீரோ கட்லு நகை காட்டி எல்லாம் கொடுத்தா பொண்ணு எடுத்துக்குவீங்க. ஓகே. நாங்க அப்படி கிடையாது. நாங்க பொண்ணு எடுக்க போறோம்னா பொண்ணுக்காருக்கு அவங்க கேக்குற பணம் சொத்து சொகம் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு தான் அந்த பொண்ணு நாங்க மீட்டிக்கு எடுக்கிறோம். அப்படியே நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆமா, நாங்களே கொடுப்போம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, அதுதான். அப்ப நாங்க எவ்வளவு ஒஸ்தி ஜாதின்னு மட்டும் பாரு. நான் நினைச்சு பாப்பேன், உங்களுக்கு எல்லாம் பீரோ கட்ல எல்லாம் வாங்கி கொடுத்துதான் பொண்ணு எடுக்க கொடுக்கணுமா. நான் எங்கள வந்து அப்படி கிடையாது. நீங்க கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டு அந்த பொண்ணு எடுப்போம். 10 லட்சம் கேட்ட கூட அந்த பொண்ணு கொடுத்துட்டு நாங்க எடுப்போம். ஆமா. ஏன் தெரியுமா, பொண்ணுன்னு பொருந்துட்டா அதனாலதான் இப்ப கேக்குறாங்கல்ல, லேடிஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த நிலைமை தான் அதுக்கு. நம்ம ஆம்பளைங்க எப்படி கூட போயிச்சிடலாம், லேடிஸ் போய்க்க முடியுமா? கஷ்டம். அதுவும் இப்ப காலம் நம்ம கெட்டு போயிட்டு. ஆமா, ஏன் பண்டாட்டிக்குனால இதனால மசாலா போட்டு சாப்பிட வைக்கிறீங்க. ஆமா, வாரத்துக்கு ஒரு முறை போட்ட கூட வாத்துக்கறி, கோழிக்கறி, முட்டை, மீன் அதெல்லாம் போட்டதான் கொஞ்சம் தம்பா நிக்கும். கூட வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம். ஆமா, நானே சம்பளிச்சு தான் போடுவேன். நம்ம செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் அதுக்கு பிடிச்சி போச்சு. அது செஞ்சு மாதிரி சரியா வர மாட்டேங்குது. ஆனா கத்து கொடுத்துருவேன். கண்டிப்பா கத்து. 2 பொண்ணு கத்துக்கலையா, சத்யா, அனிதா அதெல்லாம் கத்துக்கலையா? ஆமா. ஏன்னாப்பா நம்ம உட்கார வச்சு இடுப்பு எல்லாம் வலிக்குது இல்ல, அது கொஞ்சம் ரெஸ்ட். நான் இருக்கும் போது அது ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருவேன் எனக்கு. சரி ஐயா, ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல பேசுனது ரொம்ப நன்றி ஐயா. சரி ஐயா, நான் இப்போ வீடியோல வந்துகிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பா. ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, ஆட்டோ வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் வேலை இருந்தது. வேலை முக்கியமாயி போச்சு. இப்ப டாப் போட்ட உடனே உள்ள மசாலா மாதிரி போட்டி அவ்வளவுதான். எல்லாம் கேக்குறவங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன் ஐயா. ஓகே, வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி.